ஹே ஆல், திஸ் இஸ் ஜோதி டெரோட். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, your person still have feelings for you அப்படிங்கிற டாபிக் தான் காலையில ஷார்ட்ஸா போட்டிருந்தோம். ஸோ அது ஒரு ஃபுல் வீடியோவா கமெண்ட் செக்ஷன்ல கேட்டனால நான் ஃபுல் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டேன். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு என்னோட சப்ஸ்கிரைபரை ரீச் பண்றதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும். இது என்னோட ஒரு வேண்டுகோள், ஒரு அன்பான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆசைன்னு நான் சொல்லலாம். அதே மாதிரி நான் போட்டிருக்க பழைய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இது வந்து டைம்லெஸ் ரீடிங் தான், நோ ஜெண்டர் வேஸ்ட். ஸோ யார் வேணாலும் பார்க்கலாம், கண்டிப்பா போய் பாருங்க, உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸ்பிரிச்சுவல் ரீடிங்ஸ்க்கும் முருகன் பிளெஸிங்ஸ், பாபா பிளெஸிங்ஸ், சிவன் பிளெஸிங்ஸ் எல்லா வீடியோஸும் போய் பாருங்க. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை ரீடிங்ஸ் கூட போட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு கண்டிப்பா ரெசனேட் ஆகும். சோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்களா? உங்க பர்சனுக்கு உங்க மேல ஸ்டில் ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? பர்சன் ஸ்டில் ஹாவ் ஃபீலிங்ஸ் ஃபார் யூ. காலையில நம்ம ஷார்ட்ஸா போட்டிருந்தோம், அதுவும் போய் பாருங்க. இப்ப நம்ம அதுக்கான ஃபுல் வீடியோ பார்ப்போம். Person still have feelings for you. Cards please, universe. Okay, ஒரு கார்டு ரொம்ப ஜம்பிங் கார்டா இருந்தது, எடுத்தாச்சு. Person has still feelings for you. Okay, person has still feelings for you. Person have still feelings for you. Okay. Okay. Person has still. Okay. Cards வந்தாச்சு, நம்ம ரிவீல் பண்ணிக்கலாம். கார்ட்ஸ் கிளியரா இருக்குன்னு நம்புறேன். தெரியலனாலும் நோ வரிஸ், கேமரா கிட்ட காமிச்சுதான் சொல்லுவேன். Okay, this is bottom of the deck. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாட்டம் ஆஃப் த டெக் எனர்ஜியை பார்க்கும்போது பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ நீங்களோ உங்க பர்சனோ இன்னும் உங்களை நினைச்சு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்களும் மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. நீங்க பண்ணிட்டும் இருந்திருக்கலாம், இல்ல இப்ப பண்ணிட்டு இருக்கலாம் உங்க பர்சனுக்காக. அதே நேரத்துல உங்களுக்கு பினான்சியலா ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு உங்களுக்கு உங்க பர்சனுக்கும் அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு முன்னேற்றம், அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. இந்த காலகட்டத்துல நீங்க ஏதாவது ஒரு திறமையை வளர்த்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வளர்த்துக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன், உங்களுக்குன்னு ஒரு கனவு, உங்களுக்குன்னு இருக்கிற ஆசை எல்லாமே இந்த டைம்ல கைகூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே, பாட்டம் ஆஃப் த டெக்கே ஒரு பாசிட்டிவிட்டியோட நம்ம தொடங்குவோம். கார்ட்ஸும் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போற ஒரு சிம்பிளா தான் இங்க தெரியுது, பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ ஐ திங்க் உங்க பர்சனுக்கு உங்களோட மெமரிஸ் ஸ்டில் சர்க்குலேட் ஆயிட்டு தான் இருக்கு. நீங்க அவங்கள பத்தி யோசிக்கிற மாதிரி அவங்களும் உங்களை திங்க் பண்றாங்களா இல்லையான்னு வரப்போற கார்ட்ஸ்ல பார்க்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம எனர்ஜிஸ் பார்த்துட்டு தான் ஃபைனலா நம்ம சொல்ல முடியும். ஸ்டில் உங்க பர்சன் உங்களை பத்தி நினைக்கிறாங்களா, ஃபீல் பண்றாங்களா, ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு. இந்த ஃபுல் கார்டை பார்க்கும்போது நியூ பிகினிங், ஓகே, பாசிபிலிட்டிஸ், ஓகே, கண்டிப்பா நினைக்கிறாங்க உங்களை பத்தி. உங்க பர்சன் நீங்க நினைக்கிற மாதிரியே அவங்களும் உங்களை பத்தி நினைக்கிறாங்க. அதற்கான சான்சஸ் ஆர் ஹெவி ஹியர். ஐ திங்க் இன்னசென்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நீங்களும் உங்க பர்சனும் சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்தே லவ் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. இதெல்லாம் இமீடியட்டா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸ்பான்டேனியஸா உங்க பர்சன் கிட்ட இருந்து ஒரு ஆக்ஷன்ஸ், நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா வரும், இது வரைக்கும் வரலன்னா. ஸோ பாசிட்டிவிட்டியோட இருங்க, எல்லாத்தையும் பாசிட்டிவோட எதிர்கொள்ளுங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கார்டு. லைஃப் மேல ஒரு நம்பிக்கையே இல்லாம இருக்கும். ஸோ லைஃப் மேல ஒரு நம்பிக்கை வைங்க. ட்ரஸ்ட் இன் லைஃப் அப்படிங்கிற ஒரு வேர்டு இங்க தெரியுதா? ஸோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன்.
ஒரு பிளைண்ட் ஃபெய்த் உங்க லைஃப் மேல வைக்க பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, லைஃப் மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சந்தோஷத்தை தர்றதுக்கு காத்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஃபூல் கார்டோடைய அர்த்தமாக எனக்கு தெரியுது. ஸோ கண்டிப்பா உங்க பர்சன் உங்க மேல ஃபீலிங்ஸா இருக்காங்க. அவங்களுக்கும் உங்க மேல ஒரு ஆசை இருக்கு. அதற்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க எடுத்து வைப்பாங்க. அதுதான் இங்க எனக்கு நியூ பிகினிங்ஸ் மாதிரி தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் கார்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் கார்டு ஜஸ்டிஸ் கார்டு. ஓகே, எப்போ சொல்ற மாதிரி கண்டிப்பா உங்க பர்சன் எதையோ ஒண்ணு நினைச்சு ஒரு ஜஸ்டிஸ் எதிர்பார்க்கறாங்க. அதாவது அவங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு அன்ஃபேர்னஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட இருந்து இந்த காலகட்டத்துல ஒரு ஜஸ்டிஸ் எதிர்பார்க்கறாங்க. அதுக்கான ஜஸ்டிஸை நீங்க கொடுக்கும்போது, அதுக்கான கிளாரிட்டியை நீங்க கொடுக்கும்போது, அந்த ஒரு உண்மை தன்மை உங்களிடம் இருந்து வெளிப்படும் போது கண்டிப்பா உங்க ரிலேஷன்ஷிப் நியூட்ரலா ஆகும். பேலன்சிங்கா இது வரைக்கும் இல்லைன்னா ஒரு பேலன்சிங்கா ஆகும். உங்களை உங்க பர்சன் ஈக்குவலா ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்க மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இதனால வரக்கூடிய விளைவுகள் உங்க பர்சன் அதை வந்து அனுபவிச்சிருக்காங்க. நீங்க ஏதோ அவங்களுக்கு ஒரு அன்ஃபேரா பண்ணிருக்கீங்க, அதனால அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது. சோ ஏதோ ஒரு ஜஸ்டிஸ் வந்து உங்ககிட்ட இருந்து உங்க பர்சன் எதிர்பார்க்கறாங்க. இது உங்களுடைய எனர்ஜியாவும் இருக்கலாம். நம்மளுடைய ரீடிங்ஸ் வந்து டைம்லெஸ் ரீடிங் அண்ட் நோ ஜெண்டர் பேஸ்ட் ரீடிங். சோ மேல இருந்த ஃபீமேலுக்கு ஸ்விட்ச் பண்ணி பாத்துக்கோங்க, ஃபீமேலா இருந்தா மேலுக்கு ஸ்விட்ச் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கான எனர்ஜியாவும் இருக்கலாம். நீங்களும் உங்க பர்சன் கிட்ட இருந்து எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு ஜஸ்டிஸ் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். சோ அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் கார்டு Four of Wands. Four of Wands, celebration, joy. கண்டிப்பா என்ன சொல்றது, the major confirmation is உங்க பர்சன் நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை பத்தி கண்டிப்பா அவங்க நினைக்கிறாங்க. உங்க மேல கண்டிப்பா உங்க பர்சனுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. ஏன்னா செலிப்ரேஷன், ஜாய், மேரேஜ் அப்படின்னு வந்திருக்கு. கண்டிப்பா என்ன சொல்றது, உங்க பர்சனுக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்மே உங்க மேல அவங்க வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு டைம் பாஸ் ரிலேஷன்ஷிப்பா அவங்க நினைக்கல. இத ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிறாங்க. சீரியஸா உங்களை பத்தி திங்க் பண்றாங்க. தினமுமே அவங்க உங்களை பத்தி நினைக்கிறாங்க. உங்க கூட எப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் உங்க பர்சனுக்கு இருக்கு. அந்த ட்ரீமை அவங்க உங்க கூட நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான ஒரு ஆசையும் அவங்களுக்கு இருக்கு. சோ வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும், நீங்களும் உங்க பர்சனோ மனை இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சேர்ந்து ஒரு வீடு கட்டலாம். அது அந்த வீட்டுல நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. இது உங்களோட பர்சனோட எனர்ஜியை பார்க்கும் போதும் அவங்களும் அதை தான் நினைக்கிறாங்க. ஒரு வீடு கட்டிட்டு 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கும் இருக்கு. இது நீங்களும் நினைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசனேட் ஆகும். உங்க பர்சனும் உங்களை பத்தி அப்படிதான் நினைக்கிறாங்க. உங்க மேல அவங்களுக்கு ஒரு ஹெவி ஃபீலிங்ஸ் இருக்கு. ஒரு ஹெவி லவ் ஃபீலிங்ஸ் வந்து உங்க மேல கண்டிப்பா இருக்கு. உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு 3 of Pentacles. 3 of Pentacles பொறுத்த வரைக்கும் உங்க பர்சன் இது வரைக்கும் என்ன சொல்றது, எதுலையுமே ஒரு ஈடுபாடு காட்டாம இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஈடுபாடு காட்டுவாங்க. அவங்க உங்களை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. இது வரைக்கும் ஒரு தனிமையை சூஸ் பண்ணிருக்காங்க. உங்ககிட்ட பேச மாட்டேன்றாங்க. ஒரு நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன்ல இருக்கீங்க. லாங் டிஸ்டன்ஸா இருக்கு. இல்ல ரீசெண்டா பேச மாட்டேன்றாங்க அப்படின்னா அவங்களே உங்ககிட்ட ஓபன் அப் ஆகி பேசுறதுக்கான சான்சஸ் ஆர் ஹெவி ஹியர். சோ அதற்கான ஒரு டிஸ்கஷன் வந்து உங்க பர்சன் மேற்கொள்றாங்க அப்படின்னு தெரியுது. நீங்க அவங்கள பத்தி என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ த சேம் வே உங்க பர்சனும் உங்களை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க சரௌண்டிங்ஸ்ல உங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களை பத்தின நினைப்பும் எண்ணங்களும் அவங்களுக்கு இருந்துட்டே தான் இருக்கு. உங்ககிட்ட எப்படி வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கதான் செய்யறாங்க. நெக்ஸ்ட் கார்டு. ஓகே, 8 of Swords. 8 of Swords பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவான தாட்ஸ் உங்க பர்சனுக்கு இருக்கு. கொஞ்சம் இறுக்கி பிடிச்ச மாதிரி ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் மென்டலி கொஞ்சம் குழப்பத்தோட இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா என்ன சொல்றது, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க கடந்து வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு ஏதோ ஒரு நினைச்சு ஒரு ஜஸ்டிஸ் எதிர்பார்க்கும் போது சில நேரத்துல அவங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்றது ஹார்டா ஃபீல் பண்றாங்க, ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றாங்க. பட் கண்டிப்பா அதெல்லாம் கிளியர் அவுட் ஆகும் அப்படின்னு தான் எனக்கு எனர்ஜி சொல்லுது.
நீங்க நினைக்கிற மாதிரியே உங்க பர்சனும் உங்களை பத்தி நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான சான்சஸ் 80% இங்க இருக்கு. என்னதான் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், ஒரு ட்ராப்ட் எனர்ஜி, ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயங்கள் உங்க பர்சனை சூழ்ந்து இருந்தாலும் உங்க பர்சன் அதுல இருந்து எல்லாம் வெளியில வருவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனர்ஜிஸ் இருக்கு. அவங்க கொஞ்சம் ட்ராப்டா ஃபீல் பண்றாங்க. எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு ஜஸ்டிஸ் எதிர்பார்த்துட்டும் இருக்காங்க. சோ அவங்க கிட்ட இருந்து ப்ராப்பரான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும் போது இந்த ரிலேஷன்ஷிப் ஒண்ணு சேர்ந்து ஒரு கல்யாணத்துல முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்களும் ஒரு டிராப்டான எனர்ஜியில ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கும் பொருந்தும். நீங்களும் ஒரு டிராப்டா இருக்கீங்க, நீங்களும் ஏதோ ஒரு ஜஸ்டிஸ் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைமிங்ல ஏதோ ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். அந்த டிராப்ட் எனர்ஜி மூவ் ஆன் ஆகி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ளார நீங்க போவீங்க. பாசிட்டிவ் எனர்ஜி இன் த சென்ஸ் உங்க பர்சன் உங்களை தேடி வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவாங்க. மேரேஜ், ஒரு ப்ரப்போசல் அப்படிங்கிற விஷயங்கள், அடுத்தடுத்து ஒரு சர்ப்ரைஸான எலிமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் கார்டு, லாஸ்ட் கார்டு, கிங் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ்ட் வந்திருக்குது. சோ யாராவது ஏதாவது பேட் அட்வைஸ் கொடுக்குறாங்க உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி அப்படின்னா எந்த ஒரு தேர்ட் பர்சனையும் உள்ள விட வேண்டாம். நீங்களும் உங்க பர்சனும் சேர்ந்து முடிவு எடுப்பது ரொம்ப சிறப்பு. சோ கோல்ட் அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. சோ ஏதாவது ஒரு பேட் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க பர்சனை பத்தி தெரியும் இல்லைங்களா? சோ யாரு எந்த அட்வைஸ் கொடுத்தாலும் ரிலேஷன்ஷிப்ல நீங்க எடுத்துக்க வேண்டாம். உங்க மனசுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை நீங்க சூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க எமோஷனலி ஈஸியா மெனிப்புலேட் ஆயிடுவீங்க அப்படின்னு தோணுது. உங்களையும் நிறைய பேர் எமோஷனலா மெனிப்புலேட் பண்ணுவாங்கன்னு தோணுது. இது உங்க பர்சனுக்கும் பொருந்தும். யாரோ உங்க பர்சன் மனசை கொஞ்சம் கலைச்சிட்டு இருக்காங்க, இந்த ரிலேஷன்ஷிப்லாம் உனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது நீங்க வந்து அவங்களுக்கு பேட் சாய்ஸ்னும் உங்ககிட்ட வந்து அவங்க உங்களுக்கு பேட் சாய்ஸ்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த லவ் ட்ரூ, உண்மையான லவ், அவங்கதான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நின்னீங்கன்னா யாருடைய அட்வைஸையும் நீங்க எடுத்துக்க கூடாது. உங்க பர்சன் வருவாங்க, வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் நீங்க அவங்களுக்கு கொடுத்து, உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் அவங்க கொடுத்து 2 பேரும் நிச்சயமாக ஒண்ணு சேருவீங்க. சோ அதுல எந்த டவுட்மே கிடையாது. எனர்ஜிஸ் ஆர் ஃபேவர் ஃபார் யூ, எனர்ஜிஸ் ஆர் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ். சோ டோன்ட் வரி. ஏன்னா எனக்கு அப்படிதான் கார்ட்ஸ் காமிக்குது. சோ நடுவுல ஒரு தேர்ட் பர்சன் சொல்றத வச்சு எந்த விதமான ஒரு குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். அதை நினைச்சு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுறதோ, ஒரு என்ன சொல்றது, ஒரு மூட் சேஞ்ச் ஆகுறதோ வேண்டாம். நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதுல தெளிவா குழப்பம் இல்லாம ஒரு முடிவு எடுக்கிறது சிறப்பு. சோ நீங்க உங்களோட இன்னர் ஃபீலிங்ஸ கரெக்டா பாத்துக்கோங்க. உங்க பர்சனும் இப்ப குழம்பி போய் இருக்கலாம், என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா ஒரு தேர்ட் பர்சன் வந்து ரிலேஷன்ஷிப் வேண்டாம், உங்களை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்றது, அவங்கள பத்தி உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்றதுன்னு சொல்லி குழப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதற்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு உங்களுக்கான எனர்ஜிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா இருக்கு. உங்க பர்சன் நீங்க திங்க் பண்ற மாதிரி திங்க் பண்றாங்களா, ஸ்டில் அவங்களுக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்டா ஆன்சர் இஸ் எஸ். 80%, 85% எனக்கு தெரிஞ்சு கார்ட்ஸ் பாசிட்டிவா வந்திருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ரீடிங். ஸோ தேங்க்யூ. நான் உங்களை நெக்ஸ்ட் ரீடிங்ல பாக்குறேன். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கம்யூனிட்டி போஸ்ட்லயும் இருக்கு. என்னென்ன டாபிக்ஸ்ல நம்ம ரீடிங் பண்ணிட்டு இருக்கோம், எல்லா டைப்ஸ் ஆஃப் ஜோடியாக் சைன்ஸ்க்கும் நான் ரீடிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல் ரிலேஷன்ஷிப் ரீடிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், கெரியர் ரீடிங்ஸ், ஸோ எஜுகேஷன், எல்லாம் மணி அண்ட் ஹெல்த் ரிலேட்டடான எல்லா ரீடிங்ஸுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரீடிங்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து நீங்க கேட்டு பேமெண்ட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உங்க ரீடிங்ஸை நீங்க வாங்கிட்டு போகலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.